சில நேரங்கள்ல சில மனுஷங்களை புரிஞ்சிக்கவே முடியாது. ஏன் இப்படி இருக்காங்க, எதுக்கு இப்படி பண்றாங்க. இங்கே அப்படிதான். பிக் பாஸ் சீசன் 9 பார்க்க தான் புரியும், போக போக தான் தெரியும். ஒரு மனிதனுக்கும் விலங்கிற்கும் உண்டான வித்தியாசம் என்ன தெரியுமா? அல்லாஹ் அவனுக்கு கொடுத்த இந்த அறிவு தான். அதை வைத்து அவன் கற்றது என்ன? நாகரிகத்தை. பொதுவாகவே நம் தமிழ் சமூகம் என்பது நாகரிகத்திற்கு பேர் போன சமூகம் தான். ஆனால் நாகரிகம் என்றால் என்ன என்ற காலத்திலேயே நாகரிகத்தை கற்றுக் கொடுத்த மார்க்கம் என்பது இஸ்லாம். அதனால்தான் இஸ்லாத்தை மதம் என்று அழைக்க மாட்டோம். இட்ஸ் நாட் எ ரிலிஜியன், இட்ஸ் எ ரைட் வே. இது நேர்வழி, மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்குண்டான நேர்வழியாகும். ஆனால் இவை அனைத்தையும் சிதைக்கக்கூடிய வண்ணமாக நாம் பார்ப்பது என்ன? என்டர்டைன்மெண்ட், பொழுதுபோக்கு. இந்த பேஸ்ட்டை யூஸ் பண்ணா நான் கூப்பிடாமலே வருவா, விளம்பரத்துல பாக்குறாமா இல்லையா? இந்த ஸ்ப்ரேயை யூஸ் பண்ணா பெண்கள் எல்லாம் என்னை சூழ்ந்து வருவார்கள். அவளை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு பெருசா ஒண்ணு பண்ண தேவையில்லை. இந்த டெய்ரி மில்கை கொடுத்தா போது இம்ப்ரெஸ் ஆயிடுவா. இதை விட ஒரு பெண் சமூகத்தை எப்படி கேவலப்படுத்த முடியும், எப்படி இழிவுபடுத்த முடியும்? பார்க்கிறோமா இல்லை? இதை நாம் ஆர்வமாக பார்க்கின்றோம், கேட்கின்றோம், முயற்சி செய்கின்றோம். குறிப்பாக நம்ம இஸ்லாமிய சமூகம் ஒரு குடும்ப கட்டுப்பாடு என்பது ஒரு பாதுகாப்பானது. தன் மனைவிடத்திலே தனி அறையில் பேசுவதை விளம்பரம் செய்ய மாட்டோம். தன் உறவுக்கு மத்தியிலே ஒரு தனி மனிதனுக்கு தனக்கென்று தனிமையிலே ஒரு உரிமை இருக்கின்றது, அதை விளம்பரப்படுத்த மாட்டோம். பிக் பாஸ் பார்க்கிறோமா இல்லையா? பாருங்கள், ஆர்வமாக பாருங்கள். விளம்பரம் செய்கின்றார்கள். எவ்வளவு இழிவான பிரிவுகளாக இவர்கள் இருப்பார்கள். இதை வைத்து வியாபாரம் செய்கின்றார்கள். நாமும் ஆர்வமாக பார்க்கின்றோம். நமக்கு என்ன காசா பணமா நாம் பார்க்கின்றோம். ஆனால் அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான் தெரியும்? மக்கான யுரீதுல் ஹயாத்தி துன்யா வ ஸீனதஹா. எவர் ஒருவர் இந்த உலகத்திலே அதன் அலங்காரத்தையும் இந்த உலகத்தையும் யார் நேசிக்கின்றாரோ அவர்களுக்கு அதை முழுமையாக கொடுப்போம், எதையும் குறையும் வைக்க மாட்டோம். இறுதியாக என்னாகும் தெரியுமா? நாளை மறுமையில் அவர்களுக்கு நரகம் தான் என்றுதான். எதிர்வாதம் எப்படி வருது தெரியுமா? இவர்கள் எல்லாம் பிற்போக்குவாதிகள், முற்போக்கு சிந்தனை அற்றவர்கள். இப்போ ட்ரெண்ட் என்ன? இவெல்லாம் ஒரு பூமர். எது பூமர்? இந்த சமூகம் அழிந்தாலும் பரவாயில்லை, என் குடும்பத்திற்கும் எனக்கும் எந்த ஒன்றும் ஆகவில்லை என்ற சிந்தனை படைத்தவன் தான் இது போன்ற வார்த்தையை பேசுவார். இது நாகரிகமான சமூகம். நாம் பெற்ற இந்த மார்க்கம் என்பது நமக்கு நாகரிகத்தை கற்றுக் கொடுக்கின்ற மார்க்கம் என்பதை ஒவ்வொருவரும் விளங்கினால் இது போன்ற சீரழிவில் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம்.